எங்க? அவங்க எல்லாம் இருக்காங்கம்மா, இருக்காங்க. இல்ல, அவ சுட்டாளே, அவ சுட்டா. நான் என் புருஷனை பார்க்கணும், என் குழந்தைய பார்க்கணும். என் குழந்தை எங்கம்மா? என் புருஷன் எங்கம்மா? அவங்க எல்லாம் வீட்ல இருக்காங்கம்மா. விடிஞ்சதும் போய் பார்க்கலாமா? இல்லம்மா, என் புருஷன் எங்க? என் குழந்தை எங்க? ஐயோ, என்ன விடுமா, எனக்கு அவங்க பார்க்கணும். முத்தழகி, அம்மாடி, அவங்க எல்லாம் வீட்ல இருக்காங்கம்மா. இல்ல, நீ போய் சொல்ற. அவ சுட்டாளே. ஐயோ, துப்பாக்கி எடுத்து சுட்டா. யாரு சுட்டா? ஐயோ, என்னங்க? என் புருஷன் எங்க? என் குழந்தை. முத்தழகி, யாரையும் சுடலடி, யாரையும் சுடல. நீ இல்லம்மா, நான் பார்த்தேனே, என் கண்ணால பார்த்தேனே, அவ சுட்டாளே. உடம்பு முழுக்க ஒரே ரத்தம். ஐயோ, என் புருஷன், என் குழந்தை எங்கம்மா? ஐயோ, என்ன விடுமா, நான் போய் பார்க்கணும், என்ன விடுமா. சொன்னா கேளுடி. எல்லாரும் வீட்ல இருக்காங்கம்மா. நீ கனவு கண்டிருக்கேம்மா, கனவு கண்டிருக்க. கனவா? ஆமாடிமா, கனவுதான், கனவுதாம்மா. அவ சுட்டாளே. ஐயோ, எனக்கு என் வீட்டுக்காரர், என் குழந்தை வேணும், என்ன விடுங்க. ஐயோ, என்ன விடுங்க. அமைதி படடி. பாருங்க, பாடுங்க. கையை அழுத்தாதீங்க. பாடணும், என் குழந்தை. அம்மா சொல்றது கேளு. முத்தழகி, ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா சரியாயிடுமா? ஐயோ, என்ன விடுங்க. அம்மாடி, முத்தழகி, அமைதியா இருமா. என் வீட்டுக்காரங்க, என் குழந்தை. அவ சுட்டா. சிஸ்டர், இன்ஜெக்ஷன் போடலையா நீங்க? இல்ல டாக்டர், சாரி, மறந்துட்டேன். எப்படி மறப்பீங்க நீங்க? கரெக்ட் டயத்துக்கு பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ஷன் போட வேண்டாமா? டாக்டர், என் பொண்ணுக்கு என்னாச்சுமா? ஒண்ணும் இல்லம்மா, அதிர்ச்சியில அவங்க அப்படி இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க சரியாயிடுவாங்க. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்கம்மா. சிஸ்டர், கரெக்ட் டயத்துக்கு அவங்களுக்கு மெடிசனை கொடுத்துக்கிட்டே இருங்க. சரி டாக்டர். சிஸ்டர், என்னாச்சு? உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு சார். நீங்க அடிக்கடி என்னாச்சுன்னு கேட்டா நாங்களும் என்னதான் சொல்றது? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார். பயப்படாத சொல்ல, கடவுள் நம்மளை கைவிட மாட்டார். அம்மா, என்னம்மா? கொஞ்சம் வெளியே வாங்கம்மா. ஏன்? நீங்க வாங்க சொல்றேன். நான் வெளியில போயிட்டு வரேன். அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிம்மா. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அத்தை, டாக்டர்ஸ் அண்ணனுக்கு பல்ஸ் குறைஞ்சிட்டே வருதுன்றாங்க. அதான் ரொம்ப பயமா இருக்கு. என்னங்க இது? சோலை என்னென்னமோ சொல்றா. ஆமாம் சார், டாக்டர் நர்ஸ் அங்கே எங்கேயும் போய்கிட்டு இருக்கிறாங்களே தவிர என்ன ஏதுன்னு நம்பிக்கை வர மாதிரி சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்ணேன்? அம்மா, கடவுளே, அம்மா,
அழாதீங்கம்மா. ஐயோ என்னம்மா இப்படி ஆயிடுச்சேம்மா. அழாதீங்கம்மா, தைரியமா இருங்க, ஒண்ணும் ஆகாது. எப்படிம்மா தைரியமா இருப்பேன்? எப்படிம்மா? இப்பதான் முத்தழகி கேட்டாளே என் புருஷன் எங்க, என் குழந்தை எங்கன்னு சொல்லி. இனிமே அவ கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுவாளேம்மா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கையை ஓடுது, காலை ஓடுது, கடவுளே. சொல்றது கேளு செல்லம்மா, நான் சொல்றது கேள்பான எவ்வளவு கெஞ்சினாரு. என்ன மன்னிச்சு கதறினாரு. இப்படி ஆயிடுச்சுப்பா. செல்லம்மா அனாதம்மா, எப்படி பாழாம இருக்க முடியும்? என்னப்பா இது? ரத்தம்மா, ரத்தம்மா. இது உங்களுக்கு ரத்தமா மட்டும் தான் தெரியுதுப்பா. ஆனா எனக்கு அப்படி தெரியல. என் அண்ணனோட துரோகம், ஸ்னேகாவோட அவமானம், தவசியோட சூழ்ச்சி, என் கூட பிறந்தவங்களோட கோபம், மொத்தத்துல என் அண்ணன் என் மேல வச்சிருந்த பாசம், என்னை காப்பாத்து வந்து அவர் செஞ்ச தியாகம். நீங்க சொன்னீங்களே இது நம்ம ரத்தம். இல்லப்பா, என் அண்ணன் எனக்காக சிந்தன ரத்தம்ப்பா. அவன் என்ன தப்பா கொள்ள வந்தா, ஆனா என்னை காப்பாத்து போய் அண்ணனுக்கு இப்ப. அப்பா போதப்பா, போதும். இதுவே கடைசியா சிந்தன ரத்தமா இருக்கட்டும். இனிமே யாரையும் யாருக்காகவும் ரத்தம் சிந்த விட மாட்டேப்பா. நான் விட மாட்டேப்பா. இந்தாமா தின்னு. ஐயா ரொம்பதான் தின்னு.
குழந்தைகளை தனியாக விட்டு எங்கே போயிட்டு? செல்லம்மா, தூங்கலையப்பா? கவலைப்படாதம்மா, கடற்கரைக்கு ஒன்றும் ஆகாது. அது எப்படிம்மா? அவ எனக்கு கொல்லி வைக்க வேண்டாமா? அதுக்கு முன்னாடி அவ அப்பா, நான் தப்பு பண்ணிட்டேடாப்பா. என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், என்ன சமாதானப்படுத்தணும்னு வந்ததுனால தானே அண்ணனுக்கு இப்படி ஒரு நிலைமை. உன்னல்ல நான் எந்த முடிவு எடுத்தாலும் நான் உறுதியா இருப்பேன். நான் செய்யறது சரின்னு முழுசா நம்பி செய்வேன். ஆனா இப்ப புருஷன் வேண்டாம், குடும்பம் வேண்டாம், குழந்தை மட்டும் இருந்தா போதும்னு நான் நினைச்சேன். ஆனா செல்போன்ல எப்போ அண்ணன் பேசுனது பார்த்துப்போ என் கோவெல்லாம் அந்த பக்கம் திரும்பிடுச்சு. ஐயோ, என்ன செய்யறோன்னு யோசிக்காம என்ன பேசுறோன்னு தெரியாம வாய்க்கு வந்தபடி எல்லாம் நான் பேசிட்டேன்ப்பா. என் மனசுல பழைய தெளிவில்லப்பா. ஏப்பா, நான் எல்லாருக்கிட்ட சரியா தானே நடந்துக்கிறேன்? சொல்லுங்க. என் அண்ணனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு, அது குற்ற உணர்வுல நான் செத்து போயிடுவேன். அழாதம்மா செல்லம்மா. பாருமா, எனக்கு முதல்ல கடற்கரை பிறந்தான், அவன் கோவக்காரன். அப்புறமா சோழ பிறந்தான், அவனுக்கு கொஞ்சம் சுயநலம். அதுக்கப்புறம் தான் நீ பிறந்த. பாருமா, எல்லாரும் எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறா சொன்னாங்க. ஆனா நீ வளர வளரதான் எனக்கு தெரிஞ்சது எனக்கு பிறந்து பொம்பளை குழந்தை இல்ல, தைரியம். ஆமாம்மா, ஒரு மனுஷன் கோவக்காரனா, சுயநலவாதியா, ஆசைக்காரனா இருக்கிறதெல்லாம் பெருமைல்லம்மா. தைரியசாலியா இருக்கணும். வாழ்க்கையில எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை அவன் தைரியமா எதிர்கொள்ளணும். அதை எனக்கே உணர வச்சது நீதானம்மா. நீ இப்படி கலங்கி நிக்கிறத என்னால பார்க்க முடியாதுமா, என்னால முடியாதுமா. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி சின்ன சின்ன சர்க்கிள்கள் வரத்தான் செய்யும். உனக்கு அப்படிதாம்மா வந்திருக்கு. தைரியத்தை விட்டுறாதம்மா. நீங்க சொல்றது சரிதான்ப்பா. நான் தடுமாறக்கூடாது. நம்ம குடும்பத்தை அழிக்கணும்னு அந்த தவசிய ஸ்னேகம் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரையும் விடக்கூடாதுப்பா. சட்டப்படி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். இனிமே நான் சோர்ந்து போய் உட்கார மாட்டேன்.